மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மாவுடைய அரசில் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சி செய்வதற்காக குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்தி ஏறத்தாழ பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டிலே வரக்கூடிய உள்ளாட்சித்துறையில் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய அனைத்து ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்பட்டு அதில் 14,000 ஏரிகளில் ஏறத்தாழ 6,000 ஏரிகள் அன்றைக்கு தூர்வாரப்பட்டதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நன்றாக அறிவார்கள். மீதமுள்ள 8,000 ஏரிகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தூர்வாருகிற அந்த நடவடிக்கையை குடிமராமத்து திட்டத்தின் கீழ் எடுத்தால் இது போன்ற மழைக்காலங்களிலே மழை நீரை சேமித்து வைப்பதற்கு குடிமராமத்து திட்டம் நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சிகரமான திட்டம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எஞ்சியுள்ள இந்த 8,000 ஏரிகளை தூர்வாருவதற்கு முன் வருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடத்தில். குடிமராமத்து என்பது ஒரு நல்ல திட்டம், நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் இதுவரையில் நானால் இப்பொழுது ட்ரிபிள் திட்டம் வந்திருக்கிற காரணத்தால் பல ஏரிகளை அதில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மாண்பு உறுப்பினர் சொன்னதையும் அரசு கவனிக்கும். எனது நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மோகனூர் ஒன்றியம் ஆண்டாபுரம் கிராமம் வழியாக 50 மீட்டர் அகலத்தில் கருவாட்டாறு செல்கிறது. மழைக்காலங்களில் 3 மாதம் முதல் 6 மாதம் வரை ஆற்றில் தண்ணீர் செல்கிறது. அதன் வலது கரையிலே ஆண்டாபுரம் கிராமம் மற்றும் அதன் அருகில் வேலம்பட்டி, பூண்டிப்பாளையம், அரூர், ஆலம்பட்டி, அரசம்பட்டி போன்ற கிராமங்களும், அதன் இடது கரையிலே திருச்சி மாவட்டம் எம்களத்தூர் மற்றும் மேக்கில்நாக்கியம்பட்டி கிராமங்களும் உள்ளன. எனவே மழை காலங்களில் இந்த பகுதியை கடந்து செல்வதற்கு சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் மக்கள் சுற்றி செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த ஆற்றின் குறுக்கே ஒரு மேம்பாலம் அமைத்தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு, மேலும் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் இந்த கோரிக்கையை நான் வைத்துள்ளேன் என்பதையும் பணியோடு தெரிவித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு பாலம் கேட்காங்க ஆத்துல ராமலிங்கம். அவர் பேசின பேச்சை பார்த்தா பாலம் கேட்ட மாதிரி தெரியல. அவங்க ஊரை சுற்றி ஒரு ஜாகிரபி சொல்லி முடிச்சிருக்கார். மாண்பு உறுப்பினர் அவர்கள் எழுதி கொடுத்தால் அது ஒட்டி கவனிக்கப்படும்.